தேவனை துதிக்கும் போது, தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது, தேவனோடு நெருங்கி உறவாடி நம்ம வாழும்போது, தேவன் தன்னுடைய பலத்தை நமக்கு தர, அவருடைய ஞானத்தை நமக்கு இம்பார்ட் பண்றார். அவருடைய வழி நடத்தலை நமக்குள்ளே தருகிறார். ஒரு சில பேருக்கு யாராவது ஆண்டவர் இப்படி சொல்றதை நான் கேட்டேன், ஆண்டவர் இப்படி ஒருத்தர் மூலமா சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீ தேவனோட ரொம்ப க்ளோஸா நடந்தினா, உன்னை அறியாமே ஆண்டவருக்கு என்னெல்லாம் பிரியுமோ அதை நீ செய்ய ஆரம்பிச்சுட்டே இருப்ப, நீ செஞ்சுக்கிட்டே இருப்ப. தனியா தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், பேசுவது தீர்க்க தரிசனமா இருக்கும், நம்மளோட கலந்து போய்விடும். ஜெபம் என்னைக்கு உன்னோடு கலக்கிறதோ, என்னைக்கு இந்த வேதம் உன்னுடைய ரத்தத்திலே கலந்து போய் விடுகிறதோ, தனிப்பட்டமா ஏதோ ஒரு வழி நடத்தணும் உனக்கு யாரோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஆண்டவரே சொல்றாரு, நீ பெற்ற அபிஷேகமே, சகல சத்தியத்தில் நடத்தக்கூட அந்த ஆவியானவரே அந்த சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்தி சரியா உன்னை கொண்டு போய், நீ பேதமையா இருந்தாலும் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் நீ சேர்ந்துருவேன். யார் உன்னை வஞ்சிக்க முடியாது. இந்த பிசாசின் உபதேசம் உன்னை கெடுக்க முடியாது. வஞ்சிக்கிற ஆவிகள் உன்னிடத்தில் வர முடியாது. உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு இந்த வசனம் கொண்டு போய் சேர்த்து விடும்.